Hello everyone. Welcome back to Spoken English Achievers. Here is our today's 20 sentences. I hope you can learn these sentences very quickly. Let's start. They return home early because they have to do some arrangements for the function. They return home early because they have to do some arrangements for the function. விழாவிற்கு சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருப்பதால் அவர்கள் சீக்கிரத்தில் வீடு திரும்பினர். விழாவிற்கு சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருப்பதால் அவர்கள் சீக்கிரத்தில் வீடு திரும்பினர். They move from one place to another. They don't stay in a place. They move from one place to another. They don't stay in a place. அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் தங்குவதில்லை. அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் தங்குவதில்லை. They close the shops due to heavy rain. They close the shops due to heavy rain. கனமழை காரணமாக அவர்கள் கடைகளை மூடினர். கனமழை காரணமாக அவர்கள் கடைகளை மூடினர். Let's move on to the next sentence. They asked me to come along with them, so I to go with them. They asked me to come along with them, so I to go with them. அவர்கள் என்னையும் உடன் வருமாறு கேட்டுக்கொண்டனர். அதனால் நானும் அவர்களுடன் செல்கிறேன். அவர்கள் என்னையும் உடன் வருமாறு கேட்டுக்கொண்டனர். அதனால் நானும் அவர்களுடன் செல்கிறேன். They removed my name from the list, so I lost my job. They removed my name from the list, so I lost my job. அவர்கள் பட்டியலில் இருந்து என் பெயரை நீக்கிவிட்டார்கள். அதனால் நான் என் வேலையை இழந்துவிட்டேன். அவர்கள் பட்டியலில் இருந்து என் பெயரை நீக்கிவிட்டார்கள். அதனால் நான் என் வேலையை இழந்துவிட்டேன். They have no car, so they hired a car and went to the function. They have no car, so they hired a car and went to the function. அவர்களிடம் கார் இல்லை. அதனால் அவர்கள் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து விழாவிற்கு சென்றனர். அவர்களிடம் கார் இல்லை. அதனால் அவர்கள் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து விழாவிற்கு சென்றனர். They encouraged him. That's why he easily won the medal. They encouraged him. That's why he easily won the medal. அவர்கள் அவரை ஊக்குவித்தனர். அதனால்தான் அவர் எளிதாக பதக்கம் வென்றார். அவர்கள் அவரை ஊக்குவித்தனர். அதனால்தான் அவர் எளிதாக பதக்கம் வென்றார். They warned me not to buy anything here, so I didn't buy anything. They warned me not to buy anything here, so I didn't buy anything. அவர்கள் இங்கே எதையும் வாங்க வேண்டாம் என்று என்னை எச்சரித்தனர். அதனால் நான் எதுவும் வாங்கவில்லை. அவர்கள் இங்கே எதையும் வாங்க வேண்டாம் என்று என்னை எச்சரித்தனர். அதனால் நான் எதுவும் வாங்கவில்லை. They ran away from here because they were afraid. They ran away from here
because they were afraid. அவர்கள் பயந்ததால் இங்கிருந்து ஓடிவிட்டனர். அவர்கள் பயந்ததால் இங்கிருந்து ஓடிவிட்டனர். Let's move on to the next sentence. They wrote everything clearly. Then they gave to the manager. They wrote everything clearly. Then they gave to the manager. அவர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதினார்கள். பின்னர் அவர்கள் மேலாளரிடம் கொடுத்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதினார்கள். பின்னர் அவர்கள் மேலாளரிடம் கொடுத்தனர். They resigned their job because there was a lot of work pressure. They resigned their job because there was a lot of work pressure. அதிக பணிச்சுமை இருந்ததால் அவர்கள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்தனர். அதிக பணிச்சுமை இருந்ததால் அவர்கள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்தனர். Let's move on to the next sentence. They called me several times, but I did not reply to them. They called me several times, but I did not reply to them. அவர்கள் என்னை பல முறை கூப்பிட்டனர், ஆனால் நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. அவர்கள் என்னை பல முறை கூப்பிட்டனர், ஆனால் நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. They don't do any good to others, but they will act like doing good. They don't do any good to others, but they will act like doing good. அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டார்கள், ஆனால் நல்லது செய்வது போல் நடிப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டார்கள், ஆனால் நல்லது செய்வது போல் நடிப்பார்கள். They know everything. You don't say anything. Just you go with them. They know everything. You don't say anything. Just you go with them. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்லாதே, நீ அவர்களுடன் போ. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்லாதே, நீ அவர்களுடன் போ. They need your help because they don't know what to do. They need your help because they don't know what to do. அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது, ஏனென்றால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது, ஏனென்றால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. They want to achieve a lot, but they are not ready to try anything. They want to achieve a lot, but they are not ready to try anything. அவர்கள் நிறைய சாதிக்க விரும்புகிறார்கள், ஆனால் எதையும் முயற்சி செய்ய தயாராக இல்லை. அவர்கள் நிறைய சாதிக்க விரும்புகிறார்கள், ஆனால் எதையும் முயற்சி செய்ய தயாராக இல்லை. They made the right decision at the right time, so they won. They made the right decision at the right time, so they won. அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தார்கள், அதனால் அவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தார்கள், அதனால் அவர்கள் வெற்றி பெற்றனர். They spent everything unwantedly. Now they are borrowing from others. They spent everything unwantedly. Now they are borrowing
from others. அவர்கள் எல்லாவற்றையும் தேவையில்லாமல் செலவு செய்தனர். இப்பொழுது மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எல்லாவற்றையும் தேவையில்லாமல் செலவு செய்தனர். இப்பொழுது மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். They have a lot of money, but they don't give anything to anyone. They have a lot of money, but they don't give anything to anyone. அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள். அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள். Let's move on to the next sentence. They are my well-wishers. They won't hesitate to do any good thing. They are my well-wishers. They won't hesitate to do any good thing. அவர்கள் என் நலம் விரும்பிகள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள். அவர்கள் என் நலம் விரும்பிகள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள். Let's see today's special quote. If you are not willing to learn, no one can help you. If you are determined to learn, no one can stop you. So, learn continuously, reach your goal easily. Thank you for watching. See you in the next video. Goodbye.